வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதத்துக்கு ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். சாம்பார், குழம்பு, ரசம் எதுவுமே தேவையில்லை. இது இருந்தாலே போதும், இன்னொரு தட்டு சோறு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 3 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய். இது வேண்டாதவங்க விட்டுறலாம். ஒரு 10-15 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை பிச்சு போட்டுக்கலாம். 2 தக்காளி நறுக்கினது. இதில் தண்ணி தெளிக்க வேண்டாம், ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு சிலருக்கு முட்டைக்கோஸ் வாசனையே பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கருகாமல் செவக்கிற அளவுக்கு வதக்கணும். இப்போ இதை எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இனி கூட 2 டீஸ்பூன் சேர்க்கலாம், ஏன்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை. ஏற்கனவே சீரகம் போட்டு தான் அரைச்சிருக்கோம். இன்னொரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை போட்டுக்கலாம், அது வறுபடும் போது நல்லாயிருக்கும். சின்னதாக 3 வரமிளகாய், 6-7 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் தோலோட. இதையும் போட்டு ஒரு 30 செகண்ட் இதை வதக்கிடலாம். கருகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டு மறுபடியும் ஒரு 30 செகண்ட் வதக்கிடலாம். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது இந்த பூண்டையும் நசுக்கி விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு போட்டு ஒரு 3-4 நிமிஷம் வதக்கி விடணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. சாதத்துக்குனா இந்த மாதிரி இருந்தாலே போதும். இட்லி தோசைக்குன்னா புளியை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட முட்டைக்கோஸ் தக்காளி துவையல் ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். வித்தியாசமான முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த முட்டைக்கோஸ் துவையலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.